தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் எவ்வளவாய் நேசிக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்முடைய நேசத்தை விரும்பக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் எப்பொழுது உணர வேண்டும் என்றால், ஏன்னா நீங்கள் அவரை துதிக்கின்ற பொழுது தேவ பிரசன்னத்தை உணர முடியும். ஹல்லேலூயா. அப்படி தேவனுடைய பிரசன்ஸ், காட்ஸ் பிரசன்ஸ், காட் பிரசன்ஸ் பெனிஃபிட்ஸ், தேவனுடைய அந்த மகிமையின் பிரசன்னத்திலே வரக்கூடிய நன்மைகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, தேவன் என்ன செய்கிறார்? காட்ஸ் பிரசன்ஸ் கிவ் பீஸ், அதாவது தெய்வீக சமாதானத்தை தேவ பிரசன்னம் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் வேத வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, எக்ஸோடஸ் சாப்டர் 33 verse 14, யாத்திராகமம் 33வது அதிகாரம் வசனம் 4, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்க, ஒரு சமாதானத்தை, மை பிரசன்ஸ் வில் கோ வித் யூ அண்ட் ஐ வில் கிவ் யூ பீஸ். ஆண்டவர் சமாதானத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எப்பொழுது? அவருடைய பிரசன்ஸில் இருக்கின்ற பொழுது, அவருடைய சமூகத்தை நாடுகின்ற பொழுது, அவருடைய தேவனை துதித்து அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக போகின்ற பொழுதுதான் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஆண்டவருடைய அந்த தேவனுடைய பிரசன்ஸ் நமக்கு என்ன கொடுக்கிறது? காட்ஸ் பிரசன்ஸ் பிரிங் ப்ரொடெக்ஷன். புரியுங்களா? தேவனுடைய அந்த மகிமை நமக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 91 வசனம் 4-5 பார்த்தோம் என்றால், he will covers you with his feathers, you will not fear the terror of night. பார்த்தீங்களா? ஆண்டவருடைய அந்த பிரசன்ஸில் பகலில் பறக்கும் அம்பு, இரவில் நடக்கும் கொள்ளை நோய்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் உன்னை பாதுகாத்து நடத்துவார். நோ எனிமீஸ், எந்த விதமான எதிரிகளும் உங்களுக்கு வர முடியாது. எந்த டேஞ்சர்ஸோ, எந்த ஈவில், எந்த மந்திர தந்திரங்கள் எதுவும் உங்களை அணுக முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்களை சுற்றி, காட் சரவுண்ட்ஸ், காட்ஸ் பிரசன்ஸ் சரவுண்ட்ஸ் யூ. உங்களை சுற்றி ஆண்டவர் மகிமையின் பிரசன்னத்தோடு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் ஜனங்களுக்கு விரோதமாய் வனாந்தரத்தில் மந்திரங்கள் தந்திரங்கள் பாலாக்கும் பிழையம் செய்த நினைத்த பொழுது கர்த்தர் அவர்களை பாதுகாத்து அற்புதமாய் நடத்தினார். எப்பொழுது? தேவ பிரசன்ஸ்ல 3 மில்லியன் மக்கள் இருந்த பொழுது. ஆமென். அதே போல மூன்றாவதாக, தேவ பிரசன்னத்தில் நமக்கு என்ன உண்டு? காட் பிரசன்ஸ் ப்ரொவைட் ஸ்ட்ரென்த். புரியுங்களா? ஐசாயா 40 chapter 40 verse 31, ஐசாயா 40:31 சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன செய்கிறாங்க? புது பலனை பெற்று கழுகுகளைப் போல சட்டையில் எடுத்து எழும்புவார்களாம். புரியுங்களா? எப்போ? கர்த்தருக்கு காத்து அவருடைய சமூகத்தில் இருக்கின்ற பொழுதுதான் புது பலன். ஹல்லேலூயா. சோர்வை உணர்ந்திருக்கீங்களா? சோர்வாக இருக்கிறீங்களா? அப்படியே கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. தேவ பிரசன்னத்தை உணருங்க. கர்த்தர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்திலே நான்காவதாக, ஆண்டவருடைய பிரசன்ஸில் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? காட்ஸ் பிரசன்ஸ் பிரிங் ஜாய். புரியுங்களா? கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சங்கீதம் 16வது அதிகாரம் வசனம் 11 பார்க்கின்ற பொழுது, இன் யுவர் பிரசன்ஸ் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். உம்முடைய சமூகத்திலே பேரானந்தம், நித்திய பேரானந்தம், மகிழ்ச்சி உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஹல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம், சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எங்களை ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் சர்வீஸில் விசுவாசிகள் கவலையோடு பாரத்தோடு வந்தாங்க. தேவ சமூகத்தில் துதித்து, ஆவியானவரை துதித்து ஆராய்த்து தேவ வார்த்தையை கொடுத்த பொழுது அவங்களுக்கு ஓவர் ஜாய் வந்தது. சொன்னாங்க, இந்த சந்தோஷத்தை வெளியே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியல, தேவாலயத்துக்கு வந்த பொழுது அவருடைய சமூகத்தில் நாங்கள் ஓவர் ஜாயாக, மிகவும் சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக, காட்ஸ் பிரசன்ஸ் கிவ் கைடன்ஸ். உங்கள் வாழ்க்கையில் திக்குமுக்காடி திரியுறீங்களா? வழி தெரியாமல் திரியுறீங்களா? தேவனை உயர்த்துங்க, தேவ பிரசன்னத்துக்குள்ளாக வாங்க. சங்கீதம் 32வது அதிகாரம் வசனம் 8 பார்க்கின்ற பொழுது, ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ அண்ட் டீச் யூ இன் தி வே யூ ஷுட் கோ. பாருங்க, நீங்க போகிற வழியை உங்களுக்கு ஆண்டவர் காண்பிப்பார் என்று சொல்லி சங்கீதம் 32வது அதிகாரம் 8 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நடக்க வேண்டிய வழிகளை ஆண்டவர் காண்பிப்பார். இந்த வழியில் நட, இப்படியாக நீ செல் என்று சொல்லி கர்த்தர் அற்புதமாய் உங்களை டீச் பண்ணி உங்களுக்கு கைடன்ஸாக
ஆண்டவர் நடத்துவார், வார்த்தை உங்களை நடத்தும். ஆறாவதாக, காட்ஸ் பிரசன்ஸ் பிரேக் பாண்டேஜஸ். தேவ சமூகத்தில் வருகின்ற பொழுது நுகத்தடிகள் முறிக்கப்படும். அபிஷேகம் என்ன செய்கிறது? நுகத்தடிகளை முறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 97 அதிகாரம் 5 the mountains melt like wax at the presence of the Lord. பாருங்க, பர்வதங்கள் மெழுகு போல என உருகி போய்விடுமா? புரியுங்களா? அப்படியாக அவருடைய தேவனுடைய சமூகம் பெரிய பெரிய மலைகளையே கரைந்து போக செய்யக்கூடியதாக இருக்கிறது என்றால், அவருடைய சமூகத்தில் நமக்கு என்ன உண்டு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா பாண்டேஜஸ், மந்திரங்கள், சந்திரங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டு கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிகிறார். சூரியனை கண்ட பனியை போல் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஏழாவதாக, God presence brings blessing and favor. தேவ சமூகத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதங்களும் என மக்கள் கண்களில் கிருபையும், தேவருடைய கண்களில் கிருபையும் பெறுகிறது என்று ஆதியாகமம் 39 அதிகாரம் 2 the Lord was with Joseph and he prospered. பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்ததினாலே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் தயவு பெற்ற மனிதனாய், வளவர விருத்தி அடைந்தவனாய், அவன் வளர்ச்சி ஒரு பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டான். காரணம், தேவனுடைய பிரசன்னத்தை நாடினவன். கர்த்தருடைய பிரசன்னம் யோசேப்போடு இருந்ததினாலே. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எட்டாவதாக, காட் பிரசன்ஸ் பிரிங்ஸ் அஷூரன்ஸ். புரியுங்களா? வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கை வேண்டுமா? உறுதி வேண்டுமா? எபிரேயர் 13 அதிகாரம் 5 I will never leave you nor forsake you. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு என்ன ஒரு பத்திரத்தை போல ஆண்டவர் தண்டாயுதமாக வாக்கு தத்தத்தை கொடுத்து உங்களை அசூரன்ஸ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா! பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் இவ்வளவு பேரானந்தம் இருக்கு, இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. வாஞ்சிங்க, சமூகத்தை வாஞ்சிங்க, நாடுங்க, அவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா! ஆமென். கர்த்தர் உங்களை அப்படியாக நடத்தும்படியாய் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து நடத்துவார்.